நேர்களே, முக்கிய செய்தி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகித்து வருவதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. ராஜபக்ச கட்சி படுதோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி 79.22% வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருவதாக தற்போதைய அண்மை தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 9.01% வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதை தொடர்ந்து அங்கு 225 இடங்களுக்கு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்றது. 196 உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்கிறார்கள். மீதமுள்ள 29 இடங்கள் கட்சிகள் தேசிய அளவில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படும். இந்த சூழ்நிலையில்தான் தற்போதைய அண்மை தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 3.99% வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது யார் முன்னிலை யார் பின்னடைவு என்ற முன்னணி நிலவரங்கள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தேசிய மக்கள் கட்சி முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அபார வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 79.22% வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாக தெரிய வருகிறது. அதேபோல் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 9.01% வாக்குகள் பெற்று பின்னடைவை நோக்கி செல்வதாகவும் தற்போதைய தகவல்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ராஜபக்ச கட்சியானது தேர்தலில் படு தோல்வியை நோக்கி செல்வதாகவே தற்போதைய தகவல்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. மஹிந்த ராஜபக்சவின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 3.99% வாக்குகள் பெற்று பின்னடைவை நோக்கி செல்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அபார வெற்றி பெறுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் தற்பொழுது அதையே நமக்கு தெரிவிப்பதாக அமைகிறது. தேர்தலில் படுதோல்வியை ராஜபக்ச கட்சியானது சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்வார்கள். மீதமுள்ள 29 இடங்கள் கட்சிகள் தேசிய அளவில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படும். பெரும்பான்மைக்கு 113 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயக்க கூட்டணியானது அபார வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போதைய நிலவரம் மூலம் தெரிய வருகிறது. நேர்களே, இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளானது எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகித்து வருவதாக அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போதைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் கூட்டணி கட்சி அபார வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 79.22% வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் கட்சிகள் களத்தில் இருக்கின்றன. அதேபோல் தமிழ் கட்சிகளும் இதில் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணிக்கு நிறைவடைந்த சூழ்நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தற்போதைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் கூட்டணி கட்சி முன்னோக்கி செல்வதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 9.01% வாக்குகள் பெற்று பின்னடைவை நோக்கி செல்வதாகவே தற்போதைய கள நிலவரம் நமக்கு தெரிவிக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 3.99% வாக்குகள் பெற்று பின்னடைவை நோக்கி செல்கிறது.
தற்போது தொடங்கி இருக்கும் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை நிலவரம் மட்டுமே. நாளை காலை வரை வாக்கு எண்ணிக்கை நீடிக்கும். அதன் பிறகே முழுமையாக யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வியுறப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்ட வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன்படி நாளை காலைக்கு பிறகே நமக்கு யார் வெற்றி யார் தோல்வி என்ற முழு விவரம் நமக்கு தெரிய வரும். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கிறது. இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 79.22% வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. அதேபோல் ராஜபக்ச கட்சி தேர்தலில் படு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 9.01% வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்திக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் 79% வாக்குகள் பதிவான நிலையில் அதைவிட இன்று குறைவான அளவே வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தகவல் வெளியானது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி இன்று பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை என்பது கடந்த அதிபர் தேர்தலின் சதவிகிதத்தை விட குறைவு என்றே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரம்தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. நாளை காலை வரை வாக்கு எண்ணிக்கை நீடிக்கும். அதன் பிறகே யார் வெற்றி யார் தோல்வி என்று முழுமையான நிலவரம் நமக்கு தெரிய வரும். இது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.